Hello fellow investors. இன்னைக்கு நம்ம PG Electroplast பத்தி பார்க்க போறோம். PG Electroplast ஏன் லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல 30 to 40% மேல கரெக்டா இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட Q1 FY26 ஓட ஹைலைட்ஸ் அண்ட் என்னோட 5 year பிரைஸ் ப்ரெடிக்ஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் PG Electroplastோட Q1 FY26 ஹைலைட்ஸை பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் Q1 FY26 அவங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சுமாராக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மான்சூன் சீசன் ஏர்லியாகவே வந்ததுனால ஏசி சேல்ஸ் கம்மியாயிடுச்சு, அதனால அவங்களோட இன்வென்ட்ரி லெவல்ஸ்லாம் அதிகமாகிடுச்சுன்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேராகவே இல்லைன்னு அவங்க ஒத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சைன் தான். மேனேஜ்மெண்ட் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். அண்ட் அவங்க டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணணும்னு அவங்களோட ஃபுல் இயர் கைடன்ஸையும் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல் இயர் கைடன்ஸில் முதல்ல அவங்க ஸ்டாண்டலோன் ரெவென்யூவே 6,000 crores மேலே இருக்கிறதா இருந்தது. அவங்க ரிவைஸ் பண்ண கைடன்ஸில் 5,700 to 5,800 crores தான் அவங்களோட ஸ்டாண்டலோன் ரெவென்யூவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட் 288 crores இருந்தது. இந்த வருஷம் அவங்க வந்து 300 to 310 crores நெட் ப்ராஃபிட் வரும்னு கைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேபெக்ஸும் அவங்க வந்து 800 to 900 crores - 700 to 750 crores கம்மி பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஏற்கனவே கொடுத்த கைடன்ஸோட கொஞ்சம் கம்மி தான். அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால ஃபியூச்சரில் அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களோட மார்ஜின்ஸ் இந்த தடவை வந்து ப்ரெஷரில் இருக்குன்னு ஒத்துருக்காங்க. அதனால தான் கைடன்ஸை அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் எனி ஆப்பர்ச்சுனிட்டி அரைசஸ் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போய் நிற்பாங்கன்னு இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவங்களோட கிளைண்டலை பார்த்தாலே தெரியும் PG Electroplast எவ்வளோ ஒரு குவாலிட்டியான கம்பெனின்னு. LG, Carrier, Jaguar, Kohler, Whirlpool, Godrej, Voltas அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எனி ஏசி கம்பெனிக்கு இவங்க தான் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ PG Electroplast ஒரு குவாலிட்டி கம்பெனி தான். பட் இன்றைக்கி இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு PG Electroplastோட ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். PG Electroplast ஒரு ஸ்மால் டு மிட் கேப் கம்பெனி தான். 13,967 crore மார்க்கெட் கேப் இருக்குது. அவங்களோட கரண்ட் ப்ரைஸ் 493. அவங்களோட EPS growth 5 years, 7 years, 10 years பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து 2021 தான் ப்ராஃபிட்டபிளாகவே ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட EPS growth rate லாஸ்ட் 3 yearsக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனரில் கிடைக்கும். 81.3%. இது வந்து ஒரு ஃபினாமினல் growth rate. அவங்களோட PEG ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.52 தான் இருக்குது. என்ன தான் அவங்க PE வந்து 51 இருந்தாலும் இவங்க growth எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கிறதுனால இவங்களோட PEG ரேஷியோ கம்மியாக இருக்குது. அதாவது ப்ரைஸ் டு earnings to growth மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்காங்க. கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் அவங்களால இதே க்ரோத் ரேட்டை ஃப்யூச்சர்லையும் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுனா மட்டும்தான். பட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு க்ரோத் கம்பெனிக்கு எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. அவங்களால ஏர்லி ஸ்டேஜஸில் க்ரோ பண்ண அளவுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களால அதே க்ரோத் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தான். இப்போ PG Electroplastல 5 year PE சார்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆவரேஜாக 55.4 times PEல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களோட PE 51.6. ஸோ கிட்டத்தட்ட 7 to 8% அவங்களோட மீடியன் PEயோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ PG Electroplastோட 5 year ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு தேவையான மெட்ரிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. அவங்களோட கரண்ட் EPS ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 9.63 rupees, கரண்ட் PE ரேஷியோ 51.6, ஹிஸ்டாரிக்கல் மீடியன் PE ரேஷியோ 55.4. அவங்களோட 5 year EPS growth ரேட் ஸ்க்ரீனரில் அவைலபிளாக இல்லை. March 21, 2021 அன்னைக்கு அவங்களுக்கு EPS 0.59, இன்றைக்கி அவங்களுக்கு 9.63. ஸோ அவங்க 0.59லேருந்து 9.63க்கு 5 year டைம் ஃப்ரேமில் வரணும்னா அவங்களோட EPS growth rate 153% இருக்கணும். ஸோ அவங்களோட 5 year EPS growth rate நான் 153% கால்குலேட் பண்ணியிருக்கேன். 3 year EPS growth rate 81%. நம்ம இப்போ 3 சினாரியோ பார்க்க போகிறோம். பேர் கேஸ், பேஸ் கேஸ் அண்ட் புல் கேஸ். 3 சினாரியோலுமே நம்ம வந்து கன்சர்வேட்டிவான நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அவங்களால அடுத்த 5 வருஷத்துக்கும் இதே லெவலில் க்ரோ பண்ண முடியாதுன்னு அசியூம் பண்ணி நம்ம வந்து இந்த 3 சினாரியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம். பேர் கேஸில் அவங்க EPSஐ 8% growth ரேட்டில் வளர்க்குறாங்கன்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். இது வந்து அவங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வளர்த்த EPS growth ரேட்டை விட ரொம்பவே கம்மி தான். பட் இது வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோங்கிறதுனால நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மினிமனால EPS growth rate 8% அப்ளை பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா PG Electroplastல growth rate எக்ஸ்ட்ரீம்லி ஹையாக இருக்கும். நான் ஏன் 8% அப்ளை பண்ணியிருக்கேன்னா அவங்க FY25லேருந்து FY26க்கு 300 to 310 crores அண்ட் அவங்க FY25ல 288 crores பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 8% தான் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வளர போகிறாங்க. ஸோ நான் அடுத்த 5 வருஷமே அவங்க வந்து 8%ல தான் வளர போகிறாங்கன்னு அசியூம் பண்ணி தான் 8% அசைன் பண்ணியிருக்கேன். பட் என்ன கேட்டிங்கன்னா அவங்க growth rate கண்டிப்பாக 8%ல அடுத்த 5 வருஷத்துக்கு வளர்க்க மாட்டாங்க, அதுக்கும் மேலே போவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். பட் இது ரெண்டும் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸுங்கிறதுனால நான் வந்து அடுத்த 5 வருஷமே 8%ல தான் வளருவாங்கன்னு அசைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ அவங்க 9.63 rupees இபிஎஸ்ஸை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு 8%ல் க்ரோ பண்ணாங்கன்னா அவங்களோட இபிஎஸ் வந்து 14.15 இருக்கும் 5 இயர்ஸுக்கு அப்புறம். ஸோ அதை நான் வந்து 2 பிஇ மல்டிபிளோட மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஒன்று இண்டஸ்ட்ரியோட பிஇ. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் எலக்ட்ரானிக் டிசைனில் இருக்கிற கம்பெனி. அவங்க வந்து ஏசி பார்ட்ஸ் ஏசி டிசைன்ஸ்லாம் வந்து பண்ணுற கம்பெனி. ஸோ நான் வந்து என்டையர் இண்டஸ்ட்ரியோட பிஇ 48.13 அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் லீஸ்ட் பிஇயாக அவங்களுக்கு மார்க்கெட் அசைன் பண்ணது 40 பிஇ. ஸோ நான் இந்த 2 பிஇயோட அவங்களோட ஃபியூச்சர் இபிஎஸை மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ஒரு க்ரோத் கம்பெனிங்கிறனால அவங்களுக்கு வந்து 20-15 பிஇலாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து மார்க்கெட்டே வந்து ரிசெஷனில் போனால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பட் மார்க்கெட் அவங்களுக்கு ஜென்ரலாகவே ஒரு ப்ரீமியம் தான் வந்து அசைன் பண்ணுவாங்க பிஇ மல்டிபிள் வைஸ். ஸோ 40யோட மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 566 rupees இருக்கும். இது கரண்ட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 14.8%, 15% உங்களுக்கு அப்சைட். அண்ட் இண்டஸ்ட்ரி பியோட மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் இபிஎஸ், அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்க போகிற இபிஎஸ் 8% க்ரோத் ரேட்டில் வளர்ந்தா இன்டூ 48.13 அவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ 14.15 into 48.13 681 rupees per share. இது உங்களுக்கு கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 38.1% அப்சைட் இருக்குது. இது ரெண்டுமே வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ். என்ன கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எக்ஸ்ட்ரீம்லி லோ, ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பேஸ் கேஸ் பார்க்கலாம். பேஸ் கேஸில் நான் வந்து ரீசனபிள் க்ரோத் ரேட் கொடுத்துருக்கேன் 15%. அவங்க அடுத்த 5 வருஷத்துக்கு 15% ஆனுவலைஸ்டாக க்ரோ பண்ணாங்கன்னா அவங்க இபிஎஸ் வந்து 19.37 இருக்கும் 5 இயர்ஸுக்கு அப்புறம். பட் இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான க்ரோத் ரேட் தான். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி. நான் வந்து புல் கேஸில் யூஸ் பண்ண நம்பருமே கன்சர்வேட்டிவான நம்பர்ஸ் தான். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சர்வேட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு அப்சைட் என்ன தான் மினிமலாக காட்டினாலும் எனக்கு ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க க்ரோத் ரேட் வந்து 25, 30, 45 கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து எப்பவுமே மினிமல் க்ரோத் ரேட், மார்க்கெட்டில் ஜென்ரலாக இருக்கிற கம்பெனிஸ்க்கு இருக்கிற க்ரோத் ரேட் தான் அசைன் பண்ணி கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் அவங்க அதிகமாக வளர்ந்தாலும் என்னோட அப்சைட் வந்து அதிகமாக இருக்கும், பட் என்னோட டவுன் சைடு வந்து கம்மியாக இருக்கும். இதுதான் வந்து ஏசிமெட்ரிக்கல் பெட்டுன்னு சொல்லுவாங்க வேல்யூ இன்வெஸ்டிங் ஆஸ்பெக்டில். க்ரோத் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங்லாம் வந்து இட்ஸ் டைட் அட் த ஹிப்னு வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ரெண்டுத்துக்கும் ஓவர்லாப்பிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எஸ்டிமேட்டட் இபிஎஸ் க்ரோத் ரேட் 15ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்க 15%ல் அவங்களோட 9.63 rupees இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணாங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க 19.37 இருப்பாங்க அவங்களோட இபிஎஸ். அதை வந்து அதே மாதிரி 2 பிஇ மல்டிபிள்ஸோட நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக அசைன் பண்ண பிஇ 40யும் அவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ 48.13 இது ரெண்டுத்தையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். பேஸ் கேஸ் 1ல் 40யோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 774.8 rupees. இது வந்து கரண்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 57% அப்சைட் இருக்குது. பேஸ் கேஸ் 2ல் 48.13 அவங்க இண்டஸ்ட்ரி பியோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 932.2. இது வந்து உங்களுக்கு 89% அப்சைட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இதுவுமே வந்து கன்சர்வேட்டிவான ஒரு அவுட்கம் தான். புல் கேஸ் ரெண்டுத்துலையுமே அவங்க வந்து 25% அவங்களோட இபிஎஸ்ஸை வளர்க்க போகிறாங்கன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அவங்க ஆனுவலைஸ்டாக 25% அவங்களோட இபிஎஸ்ஸை க்ரோ பண்ண போகிறாங்கன்னு நான் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். அவங்க லாஸ்ட் 3 இயர்ஸே 81% சிஏஜிஆரில் அவங்களோட இபிஎஸ்ஸை க்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 25%ங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்வேட்டிவான நம்பர் தான். பட் நான் வந்து எப்போவுமே ரொம்ப ஹை க்ரோத் ரேட்டை என்னோட புல் கேஸ்லேயே வந்து கொடுக்க மாட்டேன். தென் ஒன்லி ஐ ஹேவ் அ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ 25% அவங்க இபிஎஸ் க்ரோத் ரேட்டை நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு அவங்களோட 9.63 இபிஎஸ்சில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட இபிஎஸ் 29.39 இருக்கும். இதுக்கு வந்து 2 பிஇ மல்டிபிள் நான் அசைன் பண்ணியிருக்கேன். இது புல் கேஸுங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் ஆப்டமிஸ்டிக்காக ஆவரேஜ் மீடியன் பிஇ 55.4ஐயும் அவங்களோட இண்டஸ்ட்ரி பிஇ ஆகிய 48.13ஐயும் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இண்டஸ்ட்ரி பியோட மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 1414.6 rupees. கரண்ட் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 186% அப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,86,000 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க வாய்ப்பு இருக்குது. புல் கேஸ் 2ல் நான் அவங்களோட மீடியன் பியோட மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அவங்களோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் 1,628.2 rupees இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கெயின் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 230% கிடைக்குது. 1 lakh போட்டிங்கன்னா உங்களுக்கு 3,30,000 கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் இட் டசன்ட் கம் வித்தவுட் எனி ரிஸ்க்ஸ். கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறையா ரிஸ்க் இருக்குது. காம்படிட்டர்ஸ் உள்ளே என்டர் ஆக வாய்ப்பு இருக்குது. மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் பிளைண்டாக பிலீவ் பண்ண முடியாது. அண்ட் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் வந்து ஒரு வேல்யூ செயினில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வோல்டாஸ், நம்ம பார்த்த கிராம்டன், நம்ம பார்த்த ப்ளூ ஸ்டார்லாம் வந்து அவங்களோட டிசைன்ஸை வேறு கம்பெனி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட்டோட ஆர்டர் புக் கம்மியாகும்.
அதனால் அவங்க ரெவென்யூஸ் அடிப்படும், இபிஎஸ் அடிப்படும், ரிட்டர்ன்ஸ் அடிப்படும். ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் உங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு இப்போ யோசிச்சுட்ருக்கேன். நான் வந்து இந்த கம்பெனியை இன்னும் டீப் ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா மாட்டேனான்னு டிசைட் பண்ணுவேன். நீங்கள் பிஜி எலக்ட்ரோ பிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை பண்ணுவீங்களா, இல்லை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிஜி எலக்ட்ரோ பிளாஸில் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.